கோவை பிரைம் டைம். கோவையில் 79வது வார்டு திமுக செயலாளர் இப்ராஹிம் என்பவர் கட்சி அலுவலகத்திற்கு வேலைக்கு வரும் பெண்களிடம் தவறான முறையில் நடந்து கொள்வதாக கூறி அது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. மாலை 6 மணிக்கு மேல் திமுக மன்றம் மது அருந்தும் இடமாக மாற்றப்படுவதாகவும் இப்ராஹிம் போதையில் பொதுமக்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் மது போதையில் உறங்கிக் கொண்டிருந்த ஒருவரிடம் நைசாக பணம் மற்றும் செல்போனை திருடிச் சென்ற 2 வாலிபர்களின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள மசூதியில் சிறப்பு நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் பி கந்தசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருடன் சூலூர் நகர செயலாளர் கார்த்திகை வேலன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீரங்கபதி காலை தனது காரில் சின்னியம்பாளையம் அருகே வந்தபோது காரில் ஏற்பட்ட புகை காரணமாக உடனே கீழே இறங்கினார். சிறிது நேரத்தில் கார் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். கோவையில் இருந்து சேலம் சென்ற அரசு பேருந்து உத்தம சோழபுரத்தில் உள்ள சூளைமேடு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை கடந்து மறுபுறம் சாலையில் சென்று கொண்டிருந்த பிக்கப் வேன் மீதும் இருசக்கர வாகனத்தின் மீதும் மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன், மனைவி மற்றும் வேனில் இருந்த 6 பேர் என 8 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.